துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. ஹalleluya. அவரை துதிக்க கூடி வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. யாருக்கும் கிடைக்காத, எவருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்துல சொல்ல எபிரேயர்ல நமக்கு வாசிக்கிறோம், தூதர்களில் யாருக்காவது கை கொடுத்ததுண்டோ? அவர் கொடுக்கல, நமக்கு கை கொடுத்தார். தூதனும் விழுந்து போனான், மனிதனும் விழுந்து போனான், ஆனால் மனிதனாகிய நமக்கு கை கொடுத்தார். காலை வேளையில மனிதர்கள் என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களுக்கு கை கொடுத்ததை நினைத்து ஆராதிக்க போகிறோம். நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த கூடுகையை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலங்களிலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கே 2 அல்லது 3 பேர்கள் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று நீர்கள் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கிறோம். பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம். மகிமையின் பிரசனம் எங்கள் மேல் கடந்து வருவதாக ஆராதிக்கிற இந்த நேரத்திலே மகிமையின் பிரசனம் எங்கள் மேல் அமர்வதாக. ஆங்காங்கே வீடுகளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தேவனாக கர்த்தர் ஆரம்பம் முதல் மொழி மட்டும் மகிமையின் பிரசனத்தினால் அந்த ஆராதனை கூடிக்கொள்கிறார். நாளையிலே உயர்த்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். நீர் இந்த துதியிலே பிரியப்படுவீராக. இந்த வார்த்தை கொண்டு கதைகளை பேசுவீராக. எல்லா தடைகள் மாற்றப்பட்டிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, வேதம் சொல்கிறது, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் நமக்காக அவர் மனுஷ சாயலாக வந்து நம்மை மீட்டெடுத்து அவரை போலவே மாற்றுவதற்காக நமக்காக சிலுவையிலே வைத்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் நம்ம வைத்த கிருபை எவ்வளவு பெரிய என்பதை நம்மளால உணர முடியும். யாரும் அப்படி நேசிக்க முடியாது. ஜீவனை கொடுத்து யாரும் நேசிக்க முடியுமா? ஆண்டவர் மட்டும் தான் நேசித்திருக்கிறார். வேதம் அப்படியே சொல்கிறது, தம் ஜீவனை கொடுத்து நேசித்திருக்கிறாராம், நேசித்திருக்கிறார். எனவே தெய்வ அன்பை நினைத்து பாடுவோம். நல்ல ஒரு அருமையான பாடல், நல்ல உற்சாகமாக பாட போகிறோம். துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா. இது நல்ல ஒரு அருமையான பாடல். கூட சேர்ந்து பாடுங்க. கூட சேர்ந்து பாடினா தேவனை நாம் நம்மை என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல
ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா, ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டு வாழ்க்கை பயணத்திலே தூக்கி எறியப்பட்டு ஒரு கணம் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கணம் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திரு என்று தூக்கினீரை மகனாகவே ஏற்றுக்கொண்டீர். மகனாகவே ஏற்றுக்கொண்டீர். ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா. உயர்த்தி எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா, உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா. உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா. உமது காருண்யம் பெரியவராய் உயரத்திலே நிறுத்தியதே, உமது காருண்யம் பெரியவராய் உயரத்திலே நிறுத்தியதே. உமது காருண்யம் பெரியவராய், உமது காருண்யம் பெரியவராய் உயரத்திலே நிறுத்தியதே. என்னை உயரத்திலே ஆராதனை 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 உயர்த்தி உயர்த்தி ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்ல, கர்த்தர் என் மேல் வைத்த கிருபை பெரியது. கிருபை பெரியது. இன்னொரு முறை சேர்த்து சொல்ல, கர்த்தர் என் மேல் வைத்த கிருபை பெரியது. பெரியது. பாவிகளா இருந்தோம், சேற்றில சிக்கி தவித்திருந்தோம், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதவா இருந்தோம். நான் தேவன் உங்களையும் என்னையும் நேசித்து பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து நம்முடைய அன்பினாலே கழுவி இன்றைக்கு அவரோட கூட உட்கார வைத்து தாவீதுலாம் வந்து சொல்றான், ஜாதிகளே கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே கர்த்தரை போற்றுங்கள், அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது என்று சொல்கிறார். கர்த்தர் மேல் வைத்த கிருபை பெரியது, அவருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்று தாவீது பாடுகிறான். ஆமா, இந்த காலை வேளையிலே நாமும் உயர்த்துவோம்.
கர்த்தருடைய அன்பை நினைத்து நன்றி சொல்வோம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாருங்கள். அவர் நம்மிடத்த கிருபை பெரியது. நல்ல அருமையான பாடல். கூட சேர்ந்து உயர்த்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். ஒரு சேர்ந்து பாடலாமா? ஒரு சேர்ந்து. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை அவர் நம்மில் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக உற்சாகமாய் கரங்களை பாடுவோம். ஜனங்களே ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். மீண்டுமாக ஜாதிகளே ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எஸ் லார்ட். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை கர்த்தரின் பலனும் கீதமும் மாணவர் அவரே எனக்கு ரட்சிப்பும் மாணவர். கீதமும் மாணவர் அவரே எனக்கு ரட்சிப்பவர். சேர்ந்து கர்த்தரின் பலனும் கீதமும் மாணவர் அவரே எனக்கு. இன்னொரு முறை. கர்த்தரின் பலனும் கீதமும் மாணவர் அவரே எனக்கு. அவருக்கு வைத்த கிருபைகள் பெரியது. என்றென்றைக்கும் உள்ளது. எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து. மீண்டுமா ஜாதிகளை சேர்த்து உயர்த்துவோமா? ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். நம்பிக்கை அறிக்கை செய்வோம். என்ன வந்தாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் அவருக்கு வைத்த கிருபைகள் பெரியது.
எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். இன்னொரு முறை சேர்ந்து ஜாதிகளே ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார், விசாலத்திலே என்னை அவர் வைத்தார். நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார், விசாலத்திலே இன்னொரு சேர்ந்து சொல்லுமா? நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார், விசாலத்திலே மீண்டும் பார்க்க நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார், விசாலத்திலே என்னை அவர் வைத்தார். அவர் என் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் என் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. ஓ, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அவர் என் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உயர்த்தி சொல்லுமா? சாதாரணமானதல்ல தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை சாதாரணமானதல்ல. வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை பாருங்க. ரட்சிப்புன்றது அப்பேற்பட்டது பாருங்க, விலை உயர்ந்தது. பணம் கொடுத்து வாங்க முடியாத ரட்சிப்பு. அதான் வேதம் சொல்லுகிறது, வெளியேற பெற்ற ரட்சிப்பு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாவத்தை மன்னிச்சது மட்டுமல்ல, பாவ மன்னிப்புக்கான கிரயத்தவர் செலுத்தி இன்றைக்கு உங்களை மினியும் கர்த்தர் கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். நீங்களான கிரயத்துக்கு வாங்கப்பட்டவர்கள். அவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரணமானதல்ல பாருங்க. அதான் தாவீது சொல்றார், நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்துல பாருங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசாலம் இருக்குங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு நெருக்கம் இருந்திருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பாருங்க விசாலத்துல கர்த்தர் நிச்சயம் கொண்டு வருவார். அவர் நம்ம விசாரிக்கிற தேவன் விசாலத்துல கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கத்துல இருந்தாங்க பாருங்க. எகிப்துல அவர் கற்பனைக்கு மெட்டாத ஒரு கானான் தேசத்தை கர்த்தர் விசாலத்துல கொண்டு நிப்பாட்டினார். நெருக்கத்தில் இருந்தார்கள். வனாந்தரத்தில் அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். வனாந்தரம் கூட அவங்களுக்கு போயிடுச்சு, வயல்வெளி போல மாறிச்சு. அவங்க மிகுந்த கஷ்டம் தான் பாருங்க. வனாந்தரம் ஒரு நெருக்கமான இடம் தான். ஆனாலும் தேவன் அவர்களை கிருபையை விசாலத்தில் கொண்டு வந்து கர்த்தர் வைத்தார். விசாலம். எனவே ஒரு பாட்டை பாடுவோம். யாரும் மலமாரி பண்ணிட்டு நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. தேவ அன்பை நினைத்து பாடுவோம். என் ஆத்துமா கவி பாடும். என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும், கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. ஹல்லேலூயா. குறிச்சந்த பாடுவோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுத்துவோம். ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து
என் உள்ளம் மகிழ்ந்தாடும். தேவாதி தேவானை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவானை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். மனதிரம் செலுத்திடுமே வயல் வெளியாடிடுமே கடுவெளி கழித்திடுமே கத்தரினாவியினால் கரங்களை தட்டி மனதிரம் செலுத்திடுமே வயல் வெளியாடிடுமே கடுவெளி கழித்திடுமே. Alleluia, 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 amen. Alleluia, கரங்களை தட்டி alleluia, 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 alleluia. Alleluia, amen. Lebanon மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினாய். லீபனோன் மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினாய். Alleluia, 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 alleluia. நீங்க சொல்லுங்க வார்த்தையை. Alleluia, 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 alleluia. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி என்று தலைமேல் தங்கிடுமே. சஞ்சலம் சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும். நம்பி பாருங்க, சந்தோஷமாய் பாருங்க. நித்திய மகிழ்ச்சி என்று தலைமேல் தங்கிடுமே. சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னொரு முறை சேர்ந்து எழுதுவோமா? அல்லேலூயா, 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 ஆமென். மீண்டுமாக சேர்ந்து அல்லேலூயா, 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவானை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடு. கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவானை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடு. கர்த்தாதி கர்த்தரை
ஹalleluya ஹalleluya ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நித்திய மகிழ்ச்சி தலைமையில தங்குகிறது. ஆமென். நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உங்கள் மேல நித்திய மகிழ்ச்சி, சமாதான, சந்தோஷம் தங்குகிறது. ஆமென். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி தலைமையில தங்கும். என்னால் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்த பொழுது அவர் தலைக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் மகிமை மேகமா வீற்றிருந்தார். இந்த காலவேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வீட்டிலே தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் இருக்கிற எல்லா சஞ்சல தவிப்புகள் ஓட பண்ணிக்கிற ஆவியானவர், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆவியானவர், நித்திய மகிழ்ச்சி, சமாதானம், சுகம், செழிப்பை உங்கள் மேலே கட்டளையிடுகிறார். கரங்களை வைத்து ஆவியானவரே, ஆவியானவரே மகிமை மேகம் என் மேல் தங்கட்டும். ஆவியானவரே, எங்களோடு இருக்கிற ஆவியானவரே வரவேற்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா யாருமே தங்க முடியல. ஆனால் இன்றைக்கோ பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் நம்மோடு கூட தங்கி இருக்கிறார். சொல்லுங்க, நிரந்தரமாய். சொல்லுங்க, நிரந்தரமாய். ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? தங்கி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. மீண்டுமாக சேர்ந்து, மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லல, என் செயலல கலந்திருக்கீங்க. நினைவில, என் நடக்கையில, என் உணவில, என் பேச்சில கலந்திருக்கீங்க. மீண்டுமாக சேர்ந்து, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலல கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. இன்னுமாக சேர்ந்து, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி மீண்டுமாக, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. Hallelujah. Oh, Jesus.
உயர்த்தி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கு. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க மேல ஆசீர்வாதிக்கிற ஆவியானவரே, என் குடும்பத்து மேல ஆசீர்வாதிக்கிற ஆவியானவரே, எங்க பிள்ளை மேல ஆசீர்வாதிக்கிற ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ரேபா கசதுராலா விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி அந்த காலவெளியில இவமே நம்ம ஆசீர்வாதி கொண்டு இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே, உதினாம் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உதினாம் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, சிந்தித்து விடும் ஒரு மாற்று, உடைத்து விடும் ஒரு மாற்று, பண்படுத்து பயன்படுத்து, என்னை பண்படுத்து பயன்படுத்து, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆராதிக்கிறோம். பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, ஆற்றல் ஆனவரே. எங்களை ஆளுகை செய்கின்ற பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய பலனை எங்களுக்குள்ள நீங்க கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஆற்றல் பரிசுத்த ஆவியானவராய் எங்களுக்குள்ள இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த தேவ பலத்தினாலே ஆவியானவராலே நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறபடியினாலே ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவியானவராய் நீர் எங்களுக்குள்ள வந்து வாசமாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கேற்ற கிரியைகளை எங்களுக்குள்ள நீர் உருவாக்குகிறபடியினாலே ஸ்தோத்திரம். மகிமையின் மேகமாய் மேக ஸ்தம்பமாய் எங்க மேல நீங்க அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே சபையின் மேல கர்த்தர் அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களின் மேல நீங்க அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள் மேல நீங்க அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா துதிபலி எனக்கு உமக்கே ஏறெடுக்கிறோம். நன்றி பலியை உமக்கே ஏறெடுக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர்களை கன்னிமலை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே உம்மை ஆராதிக்க இந்த முதலாவது ஞாயிறு எங்களுக்கு நீங்க கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்க எங்க அமர்ந்திருந்தோம் நினைக்கும் பொழுது அங்க நீங்க வந்து உங்க மகிமையின் மேகமாய் எங்கள் மீது நீர் இறங்கி எங்களை அபிஷேகிக்கிறபடினால ஸ்தோத்திரம். உங்க தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். ஒவ்வொரு இல்லங்களை நிரப்பட்டும். சஞ்சலமும் தவிப்பும் எல்லா குடும்பங்களையும் விட்டு ஓடி போனதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு குடும்பத்தில தங்கி இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். எங்க ஆராதனையில பிரியப்பட்ட தேவனாகிய கர்த்தர் உங்க நித்திய மகிழ்ச்சி எங்க உச்சந்தலையின் மேல ஆசீர்வதித்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும் என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நிச்சயமாகவே ஒரு துதியிலே பிரியப்படுகிறது. பவுலும் சீலாவும் நல்ல சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தரை துதிக்கணும். அவங்க துதிச்ச இடம் எங்க தெரியுமா?
ஒரு சிறையிருப்புல தான் துதித்தாங்க. சிறையிருப்பு அப்படின்னா அவன் ஜெயில இருக்கிறான். அவரும் சீலாவும் சுவிசேஷத்து நிமித்தமாக ஜெயில இருக்கிறான். ஒரு இப்போ நம்மளும் ஒரு சிறையிருப்புல தான் இருக்கிறோம். அடைக்கப்பட்ட லாக்டவுன்றாங்க இல்லையா, இந்த மாதிரி லாக்டவுன் தான் இருக்கு. பட் லாக்டவுன்ல இருந்தாலும் என் வாயை யாரும் லாக்டவுன் பண்ண முடியாது இல்லையா? யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா என் வாயை யாரும் லாக் பண்ண முடியுமா? முடியாது. பவுலும் சீலாவும் தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒரு 4 சோத்திரத்துக்கு உள்ள போட்டாங்க. எல்லாரும் நினைச்சுக்கலாம் பரவாயில்லப்பா அரசிடம்லாம் அப்படின்ட்டாங்க. ஆனா பாருங்க, அவங்க அடைக்கப்பட்ட சூழ்நிலையும் துதித்தார்கள். துதித்ததுனால் நடந்த காரியம் தெரியுமா? லாக்டவுன் என்னாச்சு? ஓப்பன் ஆயிடுச்சு. லாக்டவுன் ஆயிடுச்சு. சிறை கதவுகள் திறக்கப்பட்டது, அஸ்திபாரங்கள்லாம் அசைந்தது. பாருங்க, நம்ம துதித்து இருக்கிறோம். எல்லா நம்முடைய பர்சனல் லைஃப் இருக்குல்ல, எல்லா சிறை கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியை நம்மோடு கூட இருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு தொடர்ந்து விசுவாச அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆமா, பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம வாயை யாரும் என்ன செய்யல, லாக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லாக் வந்து நம்ம கையில தான் இருக்குது. நம்ம லாக் பண்றோமா அல்லது நம்ம அதை ஓபன் பண்றோமா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம அதை அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிற நேரத்துல எதை குறித்து விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறோம் என்று சொன்னால், வாயை குறித்து நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறோம். பாருங்க, இந்த வாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதும் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாம். ஆமா, இங்க மரண ஊற்று இருக்கக்கூடாது, ஜீவ ஊற்று தான் இருக்கணும். மரணமும் ஜீவனும் எங்கதான் வச்சிருக்கிறாரு? நாவின் அதிகாரத்துலதான் வச்சிருக்கிறாரு. இந்த ஊற்றுல, ஒரே ஊற்றுல இருந்து கசப்பும் தித்திப்புமான வார்த்தைகள் வரவே முடியாது. நம்ம வாயை வேற யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை பாவத்துல விழுந்திருக்கிறீங்களா? அல்லது சாபம் உங்க வீட்டுல இருக்குதா? நான் இவ்வளவு நாளா நான் ஜெபிக்கிறேனே, ஆனா எனக்கு நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? சம் ப்ராப்ளம் வேற எங்கேயும் இல்லை. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க தாத்தா செஞ்சதுங்க, எங்க பாட்டி செஞ்சதுங்க அப்படின்னு. நான் சொல்றேன், தாத்தா பாட்டி என்ன செஞ்சுட்டுனாலும் போட்டோம், ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க வாயை, கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்தை அந்த வாயில எடுத்து வச்சு பேசுனீங்களா? பேச பேச அப்படி லாக்டவுன் எல்லாம் எல்லா சிறையிருப்பும் நீங்கும். ஒருவேளை நீங்க இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கலாம், நான் பாவத்தை ரொம்ப அறிக்கை செய்தேங்க, என்னால முடியலைங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா? பாவத்தை அறிக்கை செய்த எவ்வளவு நேரம் நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்தீர்கள் என்பது முக்கியம் அல்ல. எவ்வளவு நேரம் அந்த பாவத்தை அறிக்கை செய்வதை விட்டுவிட்டு விசுவாசத்தை எவ்வளவு நேரம் அறிக்கை செய்தீர்கள்? யோசிச்சு பாருங்க. நீங்க பாவ அறிக்கை செய்து உணர்வடைந்து அந்த நிமிஷம் பாவ அறிக்கை செய்தால் போதுமானது. தேவன் அந்த ஒரு வார்த்தை, அந்த மனக்கசந்து நீங்க சொல்ற வார்த்தை அப்படியே அங்கீகரிக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பாருங்க, அதுக்கு அடுத்து அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் விசுவாச அறிக்கையை தான் எதிர்பார்க்கிறார். உங்க வாயை வச்சு செஞ்ச பாவத்தை இன்னும் சொல்லி சொல்லி அதுக்குள்ளே மூழ்கி போக விரும்புறீங்களா? செய்த காரியங்களை, உங்க பாவத்தை விட்டு விட்டு தேவனுடைய வசனத்தை சொல்லி அவரை பற்றி கொண்டு அவரோடு கூட உன்னதத்துல அமர போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த வாயை வச்சு ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்க. நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். AK-47 வச்சு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பொக்கிஷ சாலையா, பெரிய பொக்கிஷங்க. புதையெல்லாம் எடுப்போம்ல, எடுத்துட்டு அதை ரொம்ப பத்திரமா வச்சு சாவியை உங்க கையில கொடுத்தான். அந்த சாவியை நீங்க என்ன செய்றீங்க? வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கர்த்தர் நீங்க சொல்றாரு, எடுத்து திறங்க. எடுத்து என்ன செய்ய போறோம்? திறக்க போறோம். எத்தனை பேர் என்னோடு கூட திறக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய உற்சாகத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். நான் சொல்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி அது உங்களுடைய கரங்கள்ல விசுவாச அறிக்கை எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்கும். ஒருவேளை உங்க வீட்டுல இல்லை அப்படின்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, நாங்க அதை உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த புத்தகம் வேற ஒண்ணும் இல்லை, யாருடைய வார்த்தைகளும் இந்த புத்தகத்துல இல்லை. இந்த புத்தகத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். இந்த வாய் கர்த்தருடைய வாய். ஹல்லேலூயா. அதை எடுத்து நம்ம பிரயோஜனப்படுத்துவோம். இந்த வாயை குறித்து வேதம் என்னெல்லாம் சொல்லுதுன்னு அப்படியே அறிக்கை செய்ய போறோம். அப்படியே கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய வாய் ஜீவ ஊற்று, என்னுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் என் வாய்க்கு
தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. என்னுடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கிறது. என்னுடைய வாயை ஞானம் விளங்க திறக்கிறேன். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட கர்த்தர் என் வாயில் துதியை உண்டு பண்ணி இருக்கிறார். என் வாய் சத்தியத்தை விளம்பும். என்னுடைய இருதயம் என் வாய்க்கு அறிவை ஊட்டும். என்னுடைய வாய் கர்த்தருடைய புகழை அறிவிக்கும். என்னுடைய வாயின் வார்த்தை உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. தயையுள்ள போதகம் என் நாவின் மேலே இருக்கிறது. இன் இங்கிலீஷ் எப்படி சொல்றதுன்னா, ஃபெய்த் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வாயில இருக்குதாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல குணசாலியான ஸ்திரீயை குறித்து நீங்க வாசிக்கலாம். நம்ம வாசிக்கும் போது அதுல எப்படி இங்கிலீஷ்ல இருக்கப்படுது, தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை அப்படி இருக்குது, ஃபெய்த் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா விசுவாச அறிவுரைகள். உங்ககிட்ட யாராவது வந்து உட்கார்ந்து அவங்களுடைய பிரச்சனை சொன்னா, உங்களுக்கு அப்படி பிரச்சனையாக்கா, எனக்கு இப்படி பிரச்சனைக்கா சொல்லாதீங்க. உங்க வாய் கர்த்தருடைய கருவி. எனவே அந்த வாயை தயையுள்ள போதகம். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதை அறிக்கை செய்யாதீங்க. அதை மாற்றக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம், ஆனா சூழ்நிலையை மாற்றக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்க. உங்களிடத்துல வருகிறவர்களும் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வாங்க. அந்த அக்கா கிட்ட போனா, அந்த பிரதர் கிட்ட போனோம்னா, அவங்க ரொம்ப நல்ல தயவுள்ள போதும் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டு ஓடி வருவாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மாற்றக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கையில இருக்குது அப்படிங்கிறத நீங்க எடுத்து நீங்க இன்னைக்கு பேசி இருக்கிறீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளை எல்லாம் நீங்க அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறீங்கன்றதை இன்னைக்கு புரிந்து கொள்ள உதவி செய்தீங்களே. ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை இந்த நாள் முதல் நாங்கள் சரியாக யூஸ் பண்ணுவோன்றதை நாங்கள் ஒரு தீர்மானமாய் எழுதுகிறோம்ப்பா. தயையுள்ள போதகம் தவிர வேறு வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய போதகத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால ஏற்றுக்கொள்கிறோம். அதை மாத்திரமே எங்கள் வாயில வைத்து நாங்கள் பேச விரும்புகிறோம். நாங்கள் பேசி ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து நம்முடைய காணிக்கை நேரம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல நம்முடைய காணிக்கைகளை கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு பாடலை பாடும்போது நம்ம காணிக்கை செலுத்தப்படுகிறோம். காணிக்கை செலுத்துவது என்பது எது சொல்கிறது, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. பாடலை பாடும்போது அதை நீங்கள் ஜெபித்து அதை செய்ய செலுத்துங்க. கர்த்தருக்கு செலுத்துகிறோம் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு செலுத்தினா கர்த்தர் செய்வா. அம்மிக்கு குலுக்கி மடியில சருத்திரத்தை தான் கொடுக்கறது வாங்கியிருக்கிறார். இந்த வேளையிலே நாம் ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய காணிக்கை நாளை கர்த்தரை கனப்படுத்துவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து நீரை தண்ணீரை கடந்து தண்ணீரை கடந்து உங்களத்தா தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், மாறிலை தாண்டினேன் உங்களத்தா. நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவே. உங்கரம் நீக்கி
ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீ நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்துவோம். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். வேதம் சொல்கிறது கொடுங்கள் என்று. ஆகையால் நாம் உண்மை கனப்படுத்த கொடுத்திருக்கிறோம். ஆபேலையும் அவனுக்கு காணிக்கையும் ஏற்றுக்கொண்டீர். இப்பொழுது மனப்பூர்வமாய் உற்சாகமாய் எம்மை அர்ப்பணித்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களையும் காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். சுகந்த வாசனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். வேதத்தில் வாசகர் விதைக்கிற விதையை புசிக்கிறதுக்கு ஆகாரத்துக்கு கர்த்தர் நீதி வெளிச்சத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்கு வருகிறோம். கர்த்தர் நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு பேசும். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடுகளை ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதலுடன் கேட்கிறவர்களை கொண்ட வார்த்தை முடியும். இதுவரை பேசுகிற இதுவரை கேட்கிற எங்களை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை நேராக நாம் கண்டுக்கலாம். போன வாரம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற தலைப்பில் நாம் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பது என்னுடைய ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது. அதுதான் என்னுடைய அடையாளம். கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் என்பது என்னுடைய அடையாளம். கிறிஸ்துவுக்குள் என்பது இன் ஸ்பிரிட். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது வேதம் சொல்கிறது கொலோசியர்ல 2 கொரிந்தியர்ல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் பொழுது எங்கே அப்படின்னா சரீரத்துல கிடையாது. நம்ம சரீரத்துல அதே தான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன வெயிட், என்ன ஹைட்டு, என்ன கலரோ அதே தான். ரட்சிக்கப்பட்டது பிற்பாடும் அதே ஹைட்டு, அதே வெயிட்டு, அதே கலரு எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். அப்போ என்னங்க ரட்சிப்பு எனக்கு என்னத்தை கொண்டு வந்துச்சு? நான் இயேசு கேட்டுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? எங்கே மாற்றம் உண்டாச்சு? ஆனா வேதம் சொல்லுது புது சிருஷ்டியா இருக்கிறோம். எங்கே புது சிருஷ்டி? சரீரத்திலையா? இல்ல. ஆகலாம் அந்த வசனம் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான். அந்த வார்த்தை தான் இன் கிரைஸ்ட். புது சிருஷ்டியாக இருக்கணும். எங்க புது சிருஷ்டியா இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள். அப்படின்னா இன் ஸ்பிரிட்ல நம்ம எல்லாரும் புதிய சாயலை பெற்றிருக்கிறோம், புதிய ஆவியை பெற்றிருக்கிறோம். பழையவைகள் ஒழிந்து போயின, பழைய பாவ சுபாவங்கள் ஒழிந்து போயின. நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளே ஒரு பெரிய சேஞ்சிங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே. அதை தான் அந்த வசனம் சொல்கிறது. அதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள் யார் என்கிற காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். போன வாரம் என்ன தியானிச்சதை 2 நிமிஷம் பார்த்துட்டு அந்த மைய வசனத்திற்கிறாய் மத்திய 16வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய 16வது அதிகாரத்துல போன வாரம் எதை தியானிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் பிலிப்பி செசரியா பகுதிகளிலே வந்து சீசரிடத்துல கேட்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மத்திய 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீசரை நோக்கி மனுஷகுமாராக என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் எலியா என்றும், எரேமியா என்றும், தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார்.
இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்றார். ஒரு பெரிய ஒரு மிக முக்கியமான காரியத்தை சீசல் காண்ட சொல்கிறார். என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள். என்னன்னு சொன்னாங்க? ஒருவர் எலியா, எரேமியா, அப்புறம் தீர்க்கதரிசியில் ஒருவர் அப்படின்ட்டு பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இங்க இயேசுவை மற்றவர்கள் பார்த்த விதம் எப்படி அப்படின்னா, அவர் மனுஷனா இருக்கிறாரு. மனுஷனா இருக்கும் பொழுது மற்றவர்கள் தன்னை யார் என்று நினைக்கிறார்கள் என்று கேட்டார். அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க? எலியா, எரேமியா, யோவான் ஸ்நானகன் அப்படின்னாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க. நீங்க மத்திய, மார்க், லூக்கா, யோவானை படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பலவிதமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, அவர் நம்முடைய மங்காளியன் அர்த்தம் அப்படின்னா, அவர் தச்சன் அல்லவா, நம்ம சொந்தக்காரர் அல்லவா, அவர் இந்த இவருடைய சகோதரர் அல்லவா, அவங்க சொந்தம் வந்து அவங்க தெரியுமா, அவங்க அப்பாவை தெரியுமே, அவங்க அம்மாவை தெரியுமே, அவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் வேற வேற சொன்னாங்க. இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு பெயல்செபூலின் தலைவன் சொன்னாங்க இயேசு. அப்படின்னா அதாவது என்ன சொல்ற அப்படின்னா, இயேசுவை அவர்கள் பார்த்த விதம் அப்படி. எப்படி சொன்னாங்க? அதான் எவ்வளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க பாருங்க. ஒரு பரிசேயர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விசுவாசம் தலைவிட்டாங்க இயேசு. இப்ப கவனிங்க, இவர்கள் சொன்ன எல்லா காரியங்களும் ரொம்ப ரொம்ப ஒரு பக்கம் சரிதான். அந்த பெயல்செபூலின் தலைவன் தவறு. ஆனா மற்ற சொன்னதெல்லாம் ரைட். என்ன ஆகுது? அவங்க பெற்றோர் என்ன செஞ்சாங்க? தச்சன் அப்படின்னு சொன்னாங்க. கூட பிறந்த சகோதரா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாம்ச கண்கள் வழியாக இயேசுவை பார்த்த விதத்தை அவர்கள் சொன்னார்கள். அதெல்லாம் உண்மை. நான் சொல்ல புரியுதுங்களா? மாம்ச கண்கள் வழியாக இயேசுவை எப்படி பார்த்தார்கள்? எரேமியாவாக பார்த்தார்கள், எலியாவாக பார்த்தாங்க, யோவான் ஸ்நானகனாக பார்த்தார்கள், தச்சனின் குமாரனாக பார்த்தார்கள், அவருடைய சகோதராக பார்த்தார்கள், எல்லாம் சொன்னாங்க. அவ ஆண்ட சொல்ற, சரிப்பா மத்தவங்க சொல்றதா இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? சீசலை பார்த்துக்கிட்டாங்க. 12 சீசலை பார்த்துக்கிறாரு. 12 சீசலை பார்த்து கேட்கிறார், மற்றவர்கள் எல்லாம் தன்னை பத்தி இப்படி சொல்றார்களே, நீங்கள் மனுஷனாகிய என்னை என்னன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. என்னன்னு சொன்னாங்க? யாருமே பதில் சொல்லுங்க. 12 சீசருமே பதில் சொல்லுங்க. திடீர்னு பேர் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுங்க. கேட்ட கேள்வி என்ன? மனுஷகுமாரன். பதில் என்ன? நீ தேவனுடைய குமாரன். அதை கவனிங்க. வெளிய மனுஷன், ஆனா உள்ள யாரா இருக்கிறார்? தேவனாக அவர் இருக்கிறார். உள்ளே தேவனாக இருக்கிறார். இதுதான் பாருங்க இயேசுடைய ஐடென்டிஃபிகேஷன். இந்த அடையாளத்தை யார் ஒருவர் சரியாக புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியும். ஆகதான் சொன்னேன், எந்த விதத்துல அவர் தேவன் என்று தன்னை சொல்கிறார். உண்மையாக அவர் தேவன் தான். ஆனா அவர் எந்த விதத்துல வந்திருக்கிறாருன்னா, மனுஷ சரீரத்தில் இருக்கிறாரு, வந்திருக்கிறார். இப்போ மனுஷ சரீரத்தில் இருக்கிற இயேசு தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறான் கேட்ட பொழுது, பேதுரு ஒருவர் மட்டும் சொல்கிறான், நீ உள்ள தேவனாக இருக்கிறீர், உள்ள தேவகுமாரனாக இருக்கிறீர் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? இல்ல தப்பு அப்படின்னு சொன்னாரு. தப்புப்பா, நான் சாதாரண ஒன்ன மாதிரி மனுஷன் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பேதுருவே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். அப்போ நீங்கள் நானும் இயேசுடைய பிள்ளைகளாக, இயேசுடைய சந்ததி, இயேசுக்குள் அவர் தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோம். இயேசுவை மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுக்குள் நாம் யாரை இருக்கிறோம்?
அவர் என்னவாக இருந்தாரோ அவராகவே நம்மை தேவன் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதுதான் சில வசங்களை பார்த்தோம். அது கூட சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான்ல பார்த்தோம் இல்லையா? தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் நிலப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்மை எப்படிதான் பார்க்கிறார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக தான் நம்மளை செய்கிறார், பார்க்கிறார். அந்த விதத்துல எந்த விதத்துல தேவர்கள் அப்படின்னா தேவ வசனத்தை பெற்றவர்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்க வேத வசனமும் தவறாததாக இருக்க அப்படின்றால் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம் என்றால் we are gods in Christ. gods அப்படின்னே சில தவறாக புரிந்து கொள்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ காட் அப்படின்னா அவர் பெரிய ஜி, நம்ம சின்ன ஜி அப்படின்னு அந்த ஸ்பெல்லிங்ல பார்த்தோம் இல்லையா? ஜிஓடி, இப்போ நமக்கு ஸ்மால் ஜிஓடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நல்ல கவனிங்க. இந்த காட், இந்த தேவர்கள் சொன்ன உடனே சிலருடைய இருதயத்துல அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைக்கு வந்துக்கிறார்கள். மற்றெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க. என்ன சொல்றாங்க? நம்ம ஒரு சாதாரண விசுவாசி அல்லது சாதாரண நபர்கள் அப்படின்னா ஏற்றுக்கிறாங்க. ஆனா சில வசனங்களை, சில வெளிப்பாடுகளை சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்ம என்ன அவ்வளோ பெரிய தேவர்களா, நம்ம தேவனுக்கு ஈக்குவலா கொண்டு போறீங்களே அப்படின்ட்டு அவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவர்கள் என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? முதலாவது, தேவர்கள் அப்படின்னே நீங்க தேவாதி தேவன் என்ற இடத்துக்கு போயிடக்கூடாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் திங்க் பண்ணக்கூடாது. தேவாதி தேவன் என்ற இடத்துல போய் சர்வ சிருஷ்டிகர், சர்வ ஞானி, சர்வ லோகாதிபதி அந்த மீனிங்ல கிடையாது. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏவோ நீங்க புதிய ஒரு வானத்தை உருவாக்க முடியும், புதிய பூமி உருவாக்க முடியும், அந்த விதத்துல வேதம் தேவர்களுக்கு சொல்லவில்லை, நானும் அதை சொல்லவில்லை. தேவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. இந்த தேவர்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா we are ruler. ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வார்த்தை வருகிறது இல்லையா? ரூல், டாமினேட். அந்த வார்த்தையிலிருந்து வருகிறது அந்த தேவர்கள். ஆதாமை தேவன் உண்டாக்கின பொழுது தமது சாயலாக தமது ரூபத்துப்படி மனுஷனை உண்டாக்கினார். மனுஷன் எந்த சாயலில் உண்டாக்கப்பட்டான்? தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டான். தேவனுக்குள் என்ன தன்மையை உடையவராக அவர் இருக்கிறாரோ அதே தன்மையை மனுஷனுக்குள்ளேயும் வைத்து உண்டாக்கினார். தேவன் ஆதியாக 1ஆவது அதிகாரத்துல எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆண்டு கொண்டார். அப்போ மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவனை பார்த்துகிறார், நம்மை போலவே நம்முடைய சாயலாகவே நம்முடைய ரூபத்தின்படியே ஆண்டு கொள்கிறவனாக மனுஷனை உண்டாக்கும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ தேவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறவர்கள், கீழ்படுத்துகிறவர்கள் என்கிற விதத்துலதான் தேவர்கள் என்கிற மீனிங் வருகிறது. நான் சொல்றோம்னா புரிந்து கொள்ள முடியும் நினைக்கிறேன். ஏன்னா இதை தவறாக சிலர் புரிந்து கொள்கிறார்கள். இது என்ன ரொம்ப ஓவரா பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போற மாதிரி இருக்குது அப்படின்னு. தயவுசெய்து நான் சொல்லுகிறேன், வேதத்துல இயேசு என்ன சொன்னாரோ அதை நான் சொல்றதுக்கு வைக்கப்படவே மாட்டேன். இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்னா வேத வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நான் சொல்றதுக்கு வைக்கப்படணும் தைரியமா சொல்லுவேன். ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியாதுன்னா தாராளமா என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு வேலைக்கு என்னால் நீங்கள் புரிந்து கொள்ற அளவுக்கு என்னால் வேலைக்கு சொல்ல முடியும். ஆனால் ஏற்றுக்கொள்ளவே மனம் இல்லாத பொழுது நான் என்னதான் உங்களை வேலைக்கு சொன்னாலும் உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. சரிங்களா? கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா தவறை புரிந்து கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்றேன், தேவர்கள் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டிகர் அந்த விதத்துல அல்ல. தேவர்கள் என்று சொல்கிற வார்த்தை we are ruler. நாம் ஆலய செய்கிற இடத்துக்கு வைத்திருக்கிறோம். வேதத்துல பல இடங்கள்ல இதற்கு ஆதாரம் இருக்கிறது. சரிங்களா? சரி, எனவே போன வாரம் தியானிச்சோம். என்ன தியானிச்சோம்? மத்தேயு 16 அதிகாரத்துக்கு படிச்சோம் இல்லையா? அந்த வாசகத்துல அவர் யோவான்ல அவர் வெளிப்படுத்தி 3 இடங்களையுமே எடுத்துக்கொள்ள நான் காண்பித்தேன். ஏன் இதை நம்ம தியானிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஐடென்டிபிகேஷன் நம்ம புரியாத பட்சத்துல நம்மளால அந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. கவனிங்க, இடையில ஒரு
ஒரு பெங்களூர் பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு முக்கிய தலைப்புச் செய்தி ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருந்ததுன்னா, அந்த குப்பை தொட்டிலிருந்து ஒரு துர்நாற்றம் வெளிவந்து கொண்டிருந்தது. 2 நாளாகி மக்கள்லாம், அப்புறம் காக்கா அந்த ஸ்மெல் அதிகமான மக்கள்லாம் அதை இன்ஃபார்ம், அந்த நகராட்சிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மனுஷன் செத்து கிடக்குறான். பார்க்க பிச்சைக்காரராக இருக்கிறான். அவன் மரித்த நிலையில இருக்கிறான். அவன் மரிச்சுக்கிட்டு ஒரு 2 நாள் ஆச்சு. அதனால துர்நாற்றம் அந்த பகுதியெல்லாம் வீசுகிறது. இப்போ அதை அவனை கிளீன் பண்றதுக்காக இந்த மாநகராட்சி வண்டியெல்லாம் வந்து கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்துல ஒரு பெரிய பண்டில் இருந்தது. ஒரு அழுக்கு துணி பண்டிலா இருக்கும். ஏகப்பட்ட பண்டில் துணி, அழுக்கு துணியா இருந்தது. சரி, இந்த இவனை தூக்கி கொண்டு போய் புதைச்சலான்றதுக்காக, கொண்டு போறதுக்காகவும் அவன் வைத்திருந்த உடைமைகள் எடுத்துட்டு போறதுக்காக அதை கிளீன் பண்றாங்க. அந்த பண்டில உடைக்கிறாங்க. பிரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு எல்லாம் பொத்து கீழே விழுந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா பிச்சைக்காரனா இருக்கிறான், ஆனா அந்த பண்டிலுக்குள்ள பணம் ஆச்சதுன்னுட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அதிகமான பணம் உள்ள சொன்னாங்க. அவனுங்க அவன் யாரு? பிச்சைக்காரன். பணத்தெல்லாம் வாங்கி 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 என்ன செஞ்சானா, சேர்த்து வச்சானா. இப்போ கிட்டத்தட்ட crore கணக்கில் வந்துருச்சு. நான் நினைக்கிறேன் crore கணக்கில் வந்துருச்சு. ஆனா இப்ப இந்த crore கணக்கில் வந்த பணத்தை, லட்சக்கணக்கில் வந்த பணத்தை என்ன செஞ்சுக்கலாமே? ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துருக்கலாம், ஒரு நல்ல வீடு வாடகை எடுத்துக்கலாம், இன்னும் சொல்ல நல்ல கார் வாங்கியிருக்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா இவனுக்கு அது மேல ஒரு நாட்டம் இல்லை, அது மேல விருப்பம் இல்லை. நான் பிச்சைக்காரன், அது ஒரு பெரிய பெருமை. அப்படியே மறிச்சான், அப்படியே நினைச்சான், அப்படியே மறித்து போயிட்டான். அனுபவிக்கவே இல்லை. உண்மையாவே நம்ம புரிஞ்சுன்னு பாருங்க. அவன் பணம் இல்லாதனால மறிக்கல, பசினால மறிக்கல. இப்போ பணம் வாழ்றதுக்குரிய எல்லா ஆதாரமும் கையில இருக்குது. ஆனால் எண்ணத்துல அவன் மாற்றம் வராததுனால, இந்த பணத்தை வச்சு நல்ல வீடை வாடகை எடுத்துக்கலாம், இந்த பணத்தை வச்சு நல்ல ஒரு வண்டி வாங்கியிருக்கலாம், அல்லது நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம். ஆனா எதையுமே அனுபவிக்காம தன்னிடத்துல இருந்த அவ்வளவு பணத்தையும் வச்சிருந்தோம் மறித்து போயிட்டான். காரணம் அறியாமை. அவ கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் அநேகர் இந்த அறியாமை என்கிற போர்வைகள் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் நம்ம தேவர்கள் சொன்னா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இல்ல நம்ம ஒரு சாதாரண விசுவாசின்னு சொல்லுங்க, ஒரு பாவின்னு சொல்லுங்க அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஆமென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறேன். எபிரேயர் புத்தகத்தை சொல்றாரு. எபிரேயர் புத்தகத்துல ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. இப்போ எபிரேயர்கள்னா யூதர்களுக்கு ரொம்ப ஆழமான சத்தியத்தை பவுல் கொடுக்குறாரு. ரொம்ப ஆழமா கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஞானஸ்தானம், ரட்சிப்பு, மீட்பு, நியாய தீர்ப்பு இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளே தாங்கள் யார் என்பதை விலக்கி சொல்லும்போது மக்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவனை சொல்றாங்க, ஏன் இந்த பாவமணி போன இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போதும் ஐயா, இந்த ரட்சிப்புன்றீங்களே அதோட போதும், அதுக்கு மேல ஓவரா சொல்லணும்னா அதனால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்ட்டு சொல்ற விசுவாசிகளுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எபிரேயர் 6வது அதிகாரம் 1 வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லி மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்கள் கடவு உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் மறுபடியும் போடாமல் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் மனம் திரும்பு, மன்னிக்க பாவி அதே ரட்சிக்கப்பட்டு சொல்லாம, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நீங்கள் மறுபடியும் அதே உபதேசத்தை கேட்டுக்கொண்டிராமல்
பூரணராகும்படி கடந்து வருவீர்களாக. இன்னும் growth ஆகணும், இன்னும் வளரணும் என்று பவுல் சொல்கிறார். அப்ப விசுவாசிகள் வளர வேண்டும். இரண்டாவது பேதுரு சொல்கிறார், என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாக ஞானப்பாலி மேல் என்ன செய்யுங்க, வாஞ்சையாய் இருங்கள். அப்ப கவனிங்க, ரட்சி, பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், மீட்பு, ஞானஸ்தானம், அதே மறுபடியும் சொல்லிட்டு இருக்காம கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்கிற உபதேசத்துல பூரணராக செய்யுங்க, கடந்து வாருங்கள் என்று சொல்கிறார். ஏது சொன்ன அப்படின்னா, இந்த தேவர்கள் என்ற வார்த்தையை சொன்னாலும் அக்செப்ட் பண்ண முடியல. கொஞ்சம் நீங்க கடந்து வரோம் வெளியே, உங்க எண்ணத்தை விட்டு உங்களுடைய சிந்தனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாதான் இந்த பிரசங்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அது நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு சில வசங்களை தியானிக்க போறேன். அப்போ தேவர்களா இருக்கிறீர்கள் என்று என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியே மனிதன், ஆனா உள்ளே நாம் யாரா இருக்கிறோம் என்றால் காட்ஸ். அப்படிதான் வேதம் சொல்லுது. காட்ஸ் அப்படின்னா ஆளுகிறவர்கள், கீழ்ப்படுத்துகிறவர்கள் என்று அர்த்தம். சரி, இன்னைக்கு சில வசனங்களை தியானிக்க. எப்படி இந்த வெளிப்பாடு வரும், நாம் யார் இந்த வெளிப்பாடு எப்படி வரும், அதை எப்படி நம்ம கடைபிடிக்க முடியும், அதை நாம் யாருங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்குன்றதையும் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். எப்படி இந்த வெளிப்பாடு வரும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துலையும் இயேசு கேட்கிறார், என்னை ஜனங்கள் யாருன்னு சொல்கிறார்கள் சொன்ன பொழுது எல்லாரும் மாம்ச கண்கள், மாம்ச அறிவை வைத்து இயேசுவை பார்த்தார்கள். சரிங்களா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 16வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது, எரேமியா, எலியா, தீர்க்கதரிசி ஒருவன் சொன்னாங்க. ஆனா திடீர்னு பேர் சொல்றாரு, நீ தேவன் சொல்கிறார், தேவனுடைய குமாரன் சொல்கிறார். தேவனுடைய குமாரன், அது உங்களை எடுத்து நான் காண்பித்தேன். சன் ஆஃப் காட் சொல்லப்பட்டிருக்கிறது. சன் ஆஃப் காட் என்கிறதுக்கு அதே வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் பல இடங்களிலே உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. we are son of God அப்படின்னு. ஸோ அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்க வேண்டாம். அதை எந்த மீனிங்ல சொல்கிறால் ஆளுகிறவர்கள், கீழ்ப்படுத்துகிறவர்கள் என்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு நிச்சயமா சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த வெளிப்பாடு எப்படி வரும் அப்படின்னா, அடுத்த வசனம், இயேசுவை நோக்கி, யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, நீ பாக்கியவான். எந்த ஒரு மனுஷன் இயேசுவை உள்ளே யார் என்று அறிந்து கொண்டானோ, உள்ளே யார் என்று அறிந்து கொண்டானோ அவனை கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய சபை மக்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் வெளிப்பிரகாரமாக ஒருவர் பார்ப்போம் என்றால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நீங்க வெளியே படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பணக்காரங்க, ஏழை, வெளிப்பிரகாரமாக எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற ஐடென்டிஃபிகேஷனை நீங்க புரிந்து கொண்டால் you are so blessed. நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவான். எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே தான் யார் என்று அறிந்து கொள்கிறானோ அவனை வேதம் பாக்கியவான் என்று சொல்கிறது. அப்போ அறியாதவர்கள், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தான் எதிர்ப்பாங்க, அது என்னது ஓவர பேசுறீங்க அப்படின்னு. ஆனா அறிந்தப்பட்டவர்கள் தங்களை பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எப்படி பாக்கியவான், எப்படி இந்த பேர் அறிந்து கொண்டான்? வாசிங்க 17வது வசனம். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் என்ன அர்த்தம்? மாம்சமும் ரத்தம் என்றால் இந்த சரீரம் என்ற அர்த்தம். இந்த சரீரத்தின் அறிவு மூலமாக, ஐம்புலன்கள் மூலமாக நீ என்னை அறியாமல் மாம்சம் ரத்தமும் அதை உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தல. அப்படி என்றால் இயேசுவை நீங்கள் மாம்ச கண்கள் வழியாக, மாம்ச அறிவை கொண்டு நீங்கள் பார்க்க, அறிந்து கொள்ள முடியாது. உங்களையுமே நீங்கள் மாம்சத்தின் ரத்தத்தை வைத்து அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் நெட்டியா இருக்கலாம், குட்டியா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், படிச்சுக்கலாம், படிக்காம இருக்கலாம், பல உள்ளவன் பலவீனன், எப்படி வேணா இருக்கலாம். மாம்சமும் ரத்தத்தினாலே நீங்கள் உங்களை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. அப்ப எப்படி இந்த வெளிப்பாடு வருகிறது? எப்படி வருகிறது என்றால் வேதம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை உனக்கு என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தினார். அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், இயேசு யார் என்பதையும், இயேசுவுக்குள் நாம் யார் என்பதையும்
அவர் தான் அதை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். நான் சொல்றேன், உங்களை புரிந்து கொள்ள முடிகிறதுங்களா? அப்ப நீங்க யாருன்னு கொஞ்சம் வாயத்தன்னு சொல்லுங்க. நீதிமான், பரிசுத்தவான், மீட்கப்பட்டவன், கழுவப்பட்டவன், ராஜாவா இருக்கிறேன், ஆசாரா இருக்கிறேன். இப்ப நம்முடைய பிரசங்கத்தில் பார்த்தோம்னா தேவர்களா இருக்கிறேன்னு சொல்றது தவறு கிடையாது இல்லையா? ஆனா இது சில நேரங்களில் மனசு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களின் அறியாமலேயே அவங்க தாங்கள் தேவர்களா இருக்கிறார்கள் என்பதை காட்டுவார்கள். எப்படின்னு சொல்றேன், சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு முடியாதவங்க யாராவது அவங்கள்ட்ட வந்து எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க வாயத்திறந்து ஜெபிப்பாங்க. என்ன சொல்லி ஜெபிப்பாங்க? நான் சொல்ல கவனிக்கிறீங்களா? ஒரு முடியாத ஒரு நபர் இந்த நபர்கிட்ட வந்து எனக்காக நீங்க ஜெபிச்சுக்கோங்க, இப்ப எனக்காக ஜெபிங்க, நான் வியாதியா இருக்கிறேன், நான் சுகமாக போய் ஜெபிங்க அப்படின்னா இங்க என்ன சொல்லி ஜெபிப்பாங்க நினைக்கிறீங்க? தேவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் நம்பலாட்டினாலும் அவங்க வாயத்தை என்ன சொல்லுவாங்க சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், இவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று அவர்களையும் அறியாமல் தேவர்களாக இருக்கிறார்கள் செய்வார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். ஏன்னா தேவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆளுகிறவர்கள், கீழ்ப்படுத்துகிறவர்கள். அப்போ இயேசுவின் நாமத்தினால நீங்க சொல்லுகிற அந்த ஜெபம் என்ன சொல்லுது? நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நான் சொல்றதுனால புரிந்து கொள்ள முடியுதுங்களா? நிச்சயமா புரிந்து கொள்ள முடியும் நம்புகிறேன். சரி, அப்ப மாம்சம் ரத்தம் எதை செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஆவியானவர் தான் அதை வெளிப்படுத்துகிறார். ஏமே அப்படி சொல்லிட்டு மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை தான் வெளிப்படுத்துவார் அப்படின்னா, நான் சொல்றேன், உங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நான் யாரா இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு பிரகாசமான கண்களை தாரும். 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது மத்தேயு 8வது அதிகாரம். எப்படி ஆளுகை செய்வது? முதலாவது நாம் யாருன்றதை பார்த்தாச்சு, சுருக்கமாக தான் பார்த்துட்டு ரொம்ப ஆழமா பார்க்கல. கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம் என்றால் தேவர்கள். தேவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆளுகிறவர்கள், கீழ்ப்படுத்துகிறவர்கள். இந்த மீனிங்ல தான் தேவர்கள். சரிங்களா? இதை நாம் அறிந்தோம் என்றால் நம்ம பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 8வது அதிகாரத்துல ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான் ஆண்டவர்ட்ட வந்து. மத்தேயு 8வது அதிகாரம். எப்படி பாருங்க, சூழ்நிலைகளை ஆளுகை செய்வது, எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்வது, எப்படி நம்ம லைஃப்ல இருக்கிற போராட்டங்கள் மேற்கொள்வது அப்படின்னா ஆசைங்க. மத்தேயு 8வது அதிகாரத்துல ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறான். சரி, ஒரு குஷ்டரோகிக்கு அப்புறம் 100க்கு அதிபதி ஆண்டவர்ட்ட வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறான். என்ன வேண்டுதல்? 8வது வசனம். 100க்கு அதிபதி ஆண்டவர்ட்ட வந்து தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், அவனை சுகமாக்கும்படிக்கு நீ வர வேண்டும் என்று சொல்கிறான். அப்ப ஆண்டு சொல்றார், நான் வந்து அவனை என்ன செய்வேன்? சுகமாக்குவேன். 8வது வசனம். 100க்கு அதிபதி பரிவர்த்தனமாக, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தனல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அண்டலை மணிக்குங்க, அண்டலை. நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும், வேலைக்காரன் சொஸ்தமாகும். என்னங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதும் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்றான். அவன் மரண படைக்கல இருக்கிறான். அவன் இன்னைக்கு நாளைக்கு சாக போறான், இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல சாக போகிறான். அந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொல்லணும். ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்ன போது என் வேலைக்காரன் சொல்லமான்றான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? 9வது வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டுகிற சேவகர்கள் உண்டு. அவன் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறான். இயேசு யார் என்பதை கரெக்டா புரிஞ்சுக்கிறான், பேதுரு மாதிரி. ஏன்னா அவன் சொல்றான், நான் ஒரு அதிகாரி, அதிகாரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆளுகை எங்க இருக்குன்னு தெரியும், எப்படி பிரச்சனை மேற்கொள்றது தெரியும். ஏனென்றால் ஐ அம் ரூலர், நான் 100க்கு அதிபதி, எனக்கு தெரியும் ஆளுகை எங்க இருக்குது, அதிகாரம் எங்க இருக்குது அப்படின்னா அவன் என் வாயில இருக்குன்றான்.
அவன் தெரியுது, நூற்றுக்கு அதிபதி தெரியுது, ரட்சிக்கப்படாதவன், ரட்சிக்கப்படல. ஆனா அவன் சொல்றான், அதிகாரம் எங்க இருக்கு அப்படின்னா வாயில இருக்குன்றான். நானே நூற்றுக்கு அதிபதியாக நானே ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன். எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. ஒருத்தனை போ அப்படின்னா அந்த வார்த்தை கீழ்பிடிச்சு போறான், வா அப்படின்னா கீழ்பிடிச்சு வருகிறான். எனக்கே ஒரு சின்ன 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறேன். நானே அந்த வார்த்தையின் வல்லமை புரிஞ்சிருப்பேன் என்றால், என் வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிவான் என்றால், நீ சர்வவல்லமையுள்ள தேவன், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். வார்த்தையிலே வல்லமை. தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்ன பொழுது, எந்த விதத்துல தேவர்கள்? ஆளுகை கீழ்ப்படுத்துதல் என்கிற விதத்துல நம்ம என்னவா இருக்கிறோம் என்றால் தேவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய ஆளுகை, நம்முடைய அதிகாரம் எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய வாயின் வார்த்தையில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்ல பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லப்பா அப்படின்னு சொன்னாரு, 40 நாள் உபவாசம் போடுவோம், கண்ணீரோடு ஜெபிப்போம், அவன் எப்படியாவது சொல்ல வரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அன்னைக்கு அப்படியே நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? போடுங்க, 40 நாள் உபவாசம் போடுங்கப்பா, அப்பதான் ஆண்டு சுகமாக்குவார்னு நினைக்கிறாங்க. இல்லை, எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் தான் யாராய் இருக்கிறேன் என்று அறிந்து கொள்கிறானோ அவன் தைரியமாக இவ்வாறாக சொல்வான், என்னுடைய வாயின் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளிலே ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவர்கள் என்று விசுவாசிப்போம் என்றால் உங்கள் வாயின் வார்த்தைகளும் அதிகாரம் உடையதா இருக்கும், கீழ்ப்படுத்துகிறதா இருக்கும். ஆமென். அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். என்ன செஞ்சாரா? புறஜாதியா அவனை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபையில வந்திருக்கிறோம், ஆண்டவர் நிச்சயமா அவங்களே இனிமே பார்த்து ஆச்சரியப்படணும். பரவாயில்ல, சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்க, நீ வெளியே தான் மனசு, ஆனா உள்ள என்னவா இருக்கிற, என்ன மாதிரியே ஆளுகை செய்கிறவனாக அவனை வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து என்னை குறித்து கர்த்தர் ஆச்சரியப்படுவான். நீங்க விசுவாசிக்கிறீர்களா? ஆகதான் பேதுரு பார்த்து சொன்னாரு, பூலோகத்துல நீ எவையில கட்டுகிறாயோ அது பர்வத்துல கட்டப்படும், பூலோகத்துல நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பர்வத்திலையும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் விசுவாசியில அடிமை போலவோ வேலைக்காரனை போல நடத்துகிறது இல்லை. அநேகர் அப்படி நினைக்கிறாங்க, வேலைக்காரன் மாதிரி ஆண்டவர் முன்னாடி வந்து அப்படியே உட்காரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அடிமை போல அப்படியே நிக்கணும்னு நினைக்கிறாங்க. தேவ சமூகத்தில் வேதத்தை சரியாய் விளங்கிக் கொள்கிறவர்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பாருங்க, பேதுரு புத்தகத்தை படிச்சு பாருங்க, ரோமரை படிச்சு பாருங்க, எபிரேயர் புத்தகத்தை படிச்சு பாருங்க, எபிரேயர் 2வது அதிகாரத்தை படிங்க, சங்கீதம் 8 படிங்க. படித்து பார்க்கிறோம் என்றால் அங்கே அத்தனை வசனங்களும் மனுஷனை தேவன் ராஜாவாக வைத்திருக்கிறார், ஆளுகை செய்கிறவனாக வைத்திருக்கிறார், கனத்தினாலும் மகிமையாலும் நம்முடைய கர்த்தர் முடிசூட்டி இருக்கிறார் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வீடுகளிலே, நம்ம இருக்கிற பகுதிகளிலே ஒரு ராஜாவை போல இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை அதிகாரம் உடையதா இருக்க வேண்டும். நான் சொல்ல புரிந்து கொள்கிறீர்களா? இப்போ பாருங்க, நம்முடைய லைஃப்ல சில போராட்டங்கள்லாம் வருகிறது, சில எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த அந்த 100 சொல்லிக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சுகமாகும். இன்னைக்கும் அநேகர் தான் ஜெபிக்கிறாங்க, ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை நீங்க சொல்ல மாட்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டவரே, ஆண்டரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டர் சொல்றாரு, எப்பா நான் எத்தனையோ முறை வசனத்தை வச்சிருக்கிறேன், எத்தனையோ வார்த்தையை நான் வசனத்தை பேசி வச்சிருக்கிறேன், அதை போய் பாருங்க ஆண்டர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டு பரலோகத்துல உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க. அநேகர் நினைக்கிறாங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்றாங்க. ஆண்டவர் பல வார்த்தைகளை சொல்லி வச்சிருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் இதை விசுவாசித்து இதை எடுத்து பேசுகிறானோ அவனுக்கு ஆளுகை அதிகாரம் புரிந்து விட்டது என்று அர்த்தம். ஒரு நாள் நானும் அப்படியே இருந்தேன் பாருங்க, அறியாம. ஆனா வசந்த படிக்க தான் வேத வசனம் என்னை பத்தி நிறைய சொல்லியிருக்குது. என்னால் 6 நாட்கள் நம்ப முடியல.
ஆனால் கண்கள் திறக்கப்பட்டு பாருங்க, மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு, மனம் புதிதாச்சு, தெளிந்த புத்தி வந்துச்சு, வாயை திறந்து நான் பேச ஆரம்பித்தேன். கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நான் யாரா இருக்கிறது அறிந்து கொண்டதுக்கு தான் ஒரு தைரியமாய் பிரசங்கிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இந்த காலங்களிலே விசுவாசிகளாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் தெரியுமா? ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள், அதிகாரியா இருக்கிறீர்கள். அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு சாதாரணவர்கள் அல்ல, ஒரு சூழ்நிலைகளுக்கும் பிரச்சனைக்கும் அழுது கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். கரங்களை வைத்து சொல்லுவாங்க, நான் ஆளுகை செய்கிறவன். கர்த்தரை அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்கிறார், ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னா தெரியுமா? விசுவாசத்தை பாராட்டுறாரு. பரவாயில்லப்பா, நீ யாரன் என்று சரியாக புரிந்து கொண்டார். இந்த காலவில்லை கர்த்தர் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். அதை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பாராட்டுவார். அடுத்த வசனம் 13. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுங்க, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அப்போ எப்படி நடக்கும் வாழ்க்கை? இவன் என்ன விசுவாசித்தானோ அதுதான் நடக்கும்ன்றார். நீ என்ன விசுவாசிக்கிறாயோ, நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும்ன்றார். முதல் காரியம், ஆளுகை என்பது எங்கே உண்டாகிறது என்றால், நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். இயேசுவை பார்த்து சொல்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. சொல்லுங்க, ஆக கடவுது. அப்போ இன்னைக்கு அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை நம்புகிறார்கள். தங்கள் வாழ்க்கையில எதை சந்திக்கிறார்களோ அதை நம்புகிறார்கள். பிரச்சனைகளை நம்புகிறார்கள், போராட்டங்களை நம்புகிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை நம்புகிறார்கள் ஒழிய தாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் என்று நம்ப முடியல. அதுதான் பிரச்சனை அவசியம். பிரச்சனை வந்து தலையை சொல்லிச்சுக்க கூடாது, தலையை சொல்லிச்சுக்க கூடாது. ஐயோ என்ன பண்றது, எது பண்றது தெரியலையே. வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும், நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆகும். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்புறாங்க. வெளியே என்ன நடக்குது, இந்த மாம்ச கண்களை என்ன பார்க்கறாங்களோ அதை அப்படியே உள்ள நம்புறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உள்ள என்ன நம்புகிறாயோ அது வெளியே நடக்கும்ன்றாரு. நீ உள்ள என்ன நம்புற? அந்த 160 நம்புகிறான், அந்த தன்னுடைய வேலைக்கான சாக போறான். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சாக போறாயா, சாக போறாயா, விட்டுதையா, இயேசுவையே தொந்தரப்படுத்துறீங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனா உள்ளே நம்பினான், இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகமாவா. நம்பினவர் உள்ள நம்பினான். இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும் சுகமாவா, வார்த்தையை சொன்னால் போதும் சுகமாவா நம்பினான். இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உள்ள எதை நம்புறீங்க? பிரச்சனை உங்களை மேற்கொள்ளும் நம்புகிறீர்களா? பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று நம்புகிறீர்களா? அப்படி என்றால் பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல சூழ்நிலைகள் மனதை பாதிக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, உங்கள் விசுவாசம் சூழ்நிலைகளை பாதிக்கட்டும். ஆனா ஆண்டு போராட்ட எடுத்து காண்பித்தேன், மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்கின்றது. ஹல்லேலூயா. சூழ்நிலை மனதை பாதிக்கிறது கிடைக்காத உன் விசுவாசம் சூழ்நிலைகளை பாதிக்கட்டும் என்ற அளவுக்கு செய்கிறது. சொன்னபடியே ஆகும். அப்ப முதல் காரியம், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். சூழ்நிலைகளால் ஆளப்படுவீர்கள் என்றால் நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் விசுவாசிக்கிறபடி ஆகும் என்று நம்பினால் நிச்சயமாகவே நீங்கள் ஆளுகிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இரண்டாவது, முதலாவது ஃபெய்த், ஃபெய்த் விசுவாசத்தின்படியே ஆகும். நீதிமொழி 23வது அதிகாரம், நீதிமொழிகள்
23 இரண்டாவது காரியம், ஏழாவது வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இரண்டாவது காரியம் என்ன? ஃபர்ஸ்ட் என்னது? முதலாவது என்னது? விசுவாசம் என்னவோ அதுதான் வெளியே நடக்கும். இரண்டாவது என்ன? இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் நடக்கும்ன்ற. நினைவுகள் எப்படியோ அப்படிதான் சூழ்நிலைகளை ஆளுகிறான் வேதம் செய்கிறது. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் என்ன சூழ்நிலைகளோ அதை நினைத்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்படியே மாறிச்சு பாருங்களேன். ஒண்ணு, நீ என்ன விசுவாசிக்கிறாயோ அது ஆகுன்றாரு, நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்குன்றாரு. ஆனா இன்னைக்கு எப்படி சூழ்நிலை ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் சரியான போதனை அவசியம். இப்படி இந்த மாதிரி போதனை விசுவாசிகளுக்கு ரொம்ப அவசியம். என்ன சொல்றாரு? என்ன வெளியே நடக்குதோ அதை விசுவாசிக்காத. ஆனா அதான் அநேக நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. போச்சு, எல்லாம் போச்சு நினைக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்குது. ஆனா கத்த சொல்ற, நீ எதை விசுவாசிக்க? வெளியவா உள்ளையா? வெளிய மனசு, ஆனா உள்ள யார்? உள்ள யார்? தேவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், கீழ்படுத்துகிறவர்கள். இதை நீ விசுவாசித்தால் நீ வெளிய சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும். நீ இதை விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் ஆகும். இரண்டாவது, நினைவு எப்படி இருக்குது? போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்கள் நினைவுகள் படியே நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ரெண்டாவது காரியம் என்ன? தாட்ஸ். ஃபெய்த் முதலாவது, ரெண்டாவது தாட்ஸ். சரிங்களா? என்ன சூழ்நிலைகள் இருக்குதோ அதை நினைச்சிட்டு இருக்க கூடாது. இங்க என்ன நினைக்கிறீங்க? வேதம் சொல்ற தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? சூழ்நிலைகளை திரும்ப ஒரு பிரச்சனை வந்து அப்படின்னா சூழ்நிலைகளை பிரச்சனைகளை கொண்டு வருகிற நபர்கள் உங்க நினைவில் இருக்கக்கூடாது. இப்ப அந்த நினைவை தூக்கி போட்டுட்டு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம். நான் போன வாரம் எடுத்து நான் உங்களுக்கு சொன்ன அதே வசனம் தான். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரத்தின் பின்பகுதி மட்டும். ஏற்கனவே சொன்னதுனால நான் ரொம்ப வசனத்தை முழுவதும் வாசிக்கல, பின்பகுதி மட்டும். என்னது அப்படின்னா, தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொன்னபடி ஆகும். இன்னொரு முறை, சொன்னபடி ஆகும். என்ன நடக்குமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லல, நீ என்ன சொல்லுகிறாயோ அது நடக்கும் என்று சொல்லுகிறாய். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த வேதம் எவ்வளவு அருமையான வேதம் பாருங்க. நம்முடைய மனதை புதிதாக்குவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வேதத்தை, அதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரசங்கியார் அவசியம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான பிரசங்கியாரை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. ஒரு நாள்ல எனக்குள்ள இந்த மாதிரி பிரசங்கம் இல்லை. என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன், எங்க மனசுல குற்ற உணர்வு ரொம்ப இதுலயே ரொம்ப குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மையே வாழ்ந்தது. என்னை பற்றி அறிந்தவர்களுக்கு சில பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப பேச தெரியாது, பயந்த சுபாவம், தாழ்வு மனப்பான்மையை குற்ற உணர்வையே வாழ்ந்தது. ஆனால் வேதத்தை அறிய 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 என்னை குறித்து கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்றதை அறிந்து கொள்ள ஆரம்பித்து பாருங்க, இந்த குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, பய உணர்வு எல்லாத்தையும் மேற்கொண்டு இன்னைக்கு என்னை பார்த்து நான் சொல்கிறேன், என்னை கர்த்தர் ராஜாவா வைத்திருக்கிறார். என்னை மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் யார் தங்களை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ராஜாக்கள். அப்போ இந்த காலங்களிலே உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும், நீங்கள் சொன்னால் ஆகும். எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுங்க, நான் சொல்லுகிறபடியே நடக்கும். என்ன நடக்குதோ அதை சொல்லாதீங்க வாயத்திலிருந்து. நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அது நடக்கும். இப்ப 3 காரியத்தை பார்த்தோம். 1, விசுவாசித்தால் உனக்கு ஆகும். 2, நினைத்தால் ஆகும். நீ நினைக்கிறபடியே உனக்கு அவன் இருக்கிறான். 3, சொன்னால் ஆகும். சரிங்களா? அப்போ 3 இடங்களிலுமே வேதம் என்னதான் சொல்லுது அப்படின்னா, உள்ள உள்ள வெளியே கிடையாது. உள்ளே மாற்றம் வந்துச்சு அப்படின்னா வெளியே மாற்றம் வரும் சொல்லிக்கலாம். நான் சொல்றவங்க புரிந்து கொள்ள முடியுதுங்களா? அதனாலதான் ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்குது,
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே வாழ்க்கையை மறுரூபமாக்குங்கள். உங்கள் மனம் புதிதாவதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகணும். எந்த மாதிரி புதிதாகணும்? எண்ணங்கள், சிந்தனைகள், வார்த்தைகளிலே புதிதாகணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம விழுந்து போன பாவ மனுஷனுடைய நினைவுகள் எப்பவுமே குற்ற உணர்வு, பய உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, பின்தங்கின எண்ணங்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு நீங்களான இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வந்தோமோ அன்றைக்கு தேவன் நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகள் எல்லாம் உயர்ந்தவைகள், மேன்மையானவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அப்போ 3 கருத்தை பார்த்தோம். 1, விசுவாசத்தால் உனக்கு ஆகும், சூழ்நிலை மாற்றலாம். 2, நீ நினைத்தா இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே உனக்கு நடக்குன்றாரு. 3, சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும். சரி, இப்போ 3 காரியங்களையும் பார்த்தோம். சரிங்களா? விசுவாசம், நினைவுகள், வார்த்தைகள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். விசுவாசம், நினைவு, வார்த்தை. வார்த்தைனா வாயின் வார்த்தை. நல்ல கவனிங்க. இப்போ இந்த 3ல எடுத்தோன்னே எல்லாத்தையும் மாற்ற முடியும். விசுவாசத்தை நீங்க பார்த்தது இல்லை, உங்க நினைவுகளை பார்த்தது இல்லை, அப்படிதானா? உங்களுடைய விசுவாசத்தை நீங்க பார்த்துக்க மாட்டீங்க, உங்களுடைய நினைவுகளையும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அது கொஞ்சம் இன்டீரியர் சப்ஜெக்ட், அது உள்ள இருக்குது. இல்லையா? எது நடக்குதோ அதை பேசாம, எது நடக்குதோ அதை நினைக்காம, எது நடக்கிறதோ அதை சொல்லாம இருக்கணும். அப்படின்னா எங்க மாற்றத்தை கொண்டு வருவது? இந்த 3ல நல்ல கவனிங்க. முதலாவது ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை நாம் மாற்ற வேண்டும் என்றால் அது இப்போதைக்கு நம்ம கையில கிடையாது. ஆனா ஆதிகாரத்தை கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை நாம் மாற்ற வேண்டும் என்றால், நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை மாற்ற வேண்டும் என்று விரும்பினால், முதலாவது நாம் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த காலவெல்லை கத்தடி ஆவியானவர் அவர்களை பார்த்து பேசுகிறார். மனதை புதிதாக்குங்கள். உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் என்ன? முதலாவது என்ன அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை இப்படிக்க மாற்ற முடியாம இருக்கலாம். அது எந்த அளவுக்கு, எந்த கேட்டகரியில நம்ம தெரியாம இருக்கலாம். அல்லது நினைவுகளை இப்போதைக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியாம இருக்கலாம். ஆனா முதல் ஸ்டெப்ஸ் என்ன தெரியுமா? உங்கள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய முதல் ஸ்டெப்ஸ், அது ஈஸி, ரொம்ப ஈஸி. உங்கள் வாயின் வார்த்தையை உங்களால மாற்ற முடியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எளிமையா உங்களுக்கு சொல்றேன். இந்த வாயின் வார்த்தையை மாற்ற நம்ம கத்துட்டோம்னா நம்முடைய ஆளுகையை நிலைநிறுத்த போகிறோம் அர்த்தம். நான் சொல்ல போறீங்களா? நம்முடைய வாயின் வார்த்தையை நம்ம மாற்ற ஆரம்பித்தால் நம்முடைய நினைவுகள் மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாற்ற ஆரம்பித்தால் என்னுடைய விசுவாசமே வளர ஆரம்பிக்கிறது. அப்படி சொல்றேன். என்ன நடக்கிறதோ அதை நான் பேசாம நான் தேவனுடைய வார்த்தையை மட்டும் நான் பேசுகிறவனா இருப்பேன் என்றால் என்னுடைய நினைவுகள் மாற ஆரம்பிக்கிறது. என்னுடைய நினைவுகள் மாறுகிறது மட்டுமல்ல, எனக்குள்ளேயே விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஆகலாம் விசுவாசம், நினைவுகள், வாயின் வார்த்தை, இதுல முதலாவது மாற்ற வேண்டியது என்னுடைய வாயின் வார்த்தை. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ இந்த கால வேளையில வேதம் என்ன சொல்கிறது? மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைக்கும். அப்ப நீங்க எப்படி பிழைக்க போறீங்க? வாயின் வார்த்தை, வாயின் வார்த்தை, வாயின் வார்த்தை. எல்லாம் சொல்ல வாயின் வார்த்தை. இந்த வாயின் வார்த்தையில இதை நீங்க மாற்ற ஆரம்பிச்சுங்க அப்படிங்கிற போதும் நீங்க கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை உங்க வாயின் வார்த்தையை அறிக்கை செய்கிறது. இயேசுவை பார்த்து சாத்தான் கேட்டான், நீ மனுஷகுமாரனானால் தாழ புரியும் அப்படின்னு சொன்னா,
என்ன சொன்னான்? நீ மனுஷகுமாரன் ஏன்னா தாள புதியவன் சொன்னான். இல்லை, ஏன்னா அவனுக்கு தெரியும் இயேசு வெளியே மனுஷான உள்ள யாரு? தேவன். அப்போ நீ தேவகுமாரனே ஆனா ரைஸ் பண்றா பாருங்க. ஃபர்ஸ்ட் டவுட்டுக்குள்ள உள்ள பண்றாங்க. நீ உண்மையாவே தேவகுமாரனா? நீங்க என்ன கேக்குறாங்களே, அது தேவன் சொல்றீங்களே, உண்மையாவே தேவனா நம்ம? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாத்தான் கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரன் ஆனா தாள புதியும். அதாவது வெளியே மனுஷனான உள்ள தேவனா இருக்கிறது, அது நிரூபியும் சொல்லி சொல்லலாம். இது நிரூபிக்கிற காரியம் அல்ல, இது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். இயேசு அது பதில சொல்றீங்களா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்த புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் படைப்பான். முதல் சோதனை ஜெயிக்கிறாரு. இரண்டாவது சோதனையில சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. உன் தேவனாய கர்த்தரை. அப்ப கவனிங்க, சாத்தானுக்கு எப்பவுமே என்ன டவுட், என்ன உங்களை எந்த விதத்துல டவுட் பண்றோம் அப்படின்னா, வெளியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். வெளியே யாரு? ஒரு சாதாரணமானவன், பரீட்சையை படிக்காதவன், அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா உள்ளே நீங்கள் யார் என்று பிரசங்கம் பண்ண உடனே அவர்களால் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா அவங்க வெளிப்பிரகாரமே தங்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் காலங்களிலே தேவ ஆவியானவர் சபைக்கு செய்கிறார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப ஆளுகை என்பது உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாயை திறந்து சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் பிழைத்திருப்பது கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைத்திருக்கிறேன், என்னிடத்தில் அன்பு கொண்டு பாவங்களரை என்னை கழுவி பிதாவாக தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாவாக ஆசாரியனாக அவர் என்னை வைத்திருக்கிறார். தைரியமாய் வாயை திறந்து சொல்லுங்கள், சந்தேகப்பட்டு வாயை திறந்தாரு. நீங்க இந்த 3 இடத்தை புரிஞ்சுட்டு அப்படின்னா, விசுவாசம், நினைவுகள், வார்த்தைகள். அதுல முதலாவது மாற்ற வேண்டிய இடம் எங்க அப்படின்னா வாயின் வார்த்தை. பாருங்க, அனைவரும் சொல்றாங்க அது எப்படியா சொன்னா நடக்குமா? வேத படிச்சு பாருங்க, எத்தனை சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 18 வருஷமாய் பெரும்பாலும் ஸ்திரீ பாருங்க, அந்த அம்மா மார்க்க சொல்லப்படுகிறது, அவள் பலவிதமான சிறைப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு, சரீரத்துல பலவீனம், முடியல, வியாதி, ரத்தப்போக்கு, அந்த அம்மானால முடியல, ரொம்ப பரிதாபத்தில் இருக்கிறாங்க. பணம் இருந்துச்சு, போய் எல்லாத்தையும் செலவழிக்கிறாங்க. அந்த டாக்டரை பார்க்க, இந்த டாக்டரை பார்க்க, அந்த ஸ்கேன் எடுக்க, இந்த ஸ்கேன் எடுக்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி எல்லாரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயத்தை சொல்லியிருப்பாங்க. ரிசல்ட்ல வந்தா ரிசல்ட் எல்லாமே இவங்க சுகமாக மாட்டாங்கன்னு தான் நல்லா வந்துருக்குது, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு. இவங்க அம்மாவுக்கு யாரும் சொல்லியிருப்பாங்க, ஐயா ஏசு போங்க, ஏசு உங்களுக்கு சுகமாக்குவான்னு சொல்லியிருப்பாங்க. ஏசு வல்லம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, வேதவசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது மார்க்ல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று வாயை திறந்து சொல்லி, சுகமாகல, ஆனா முதல்ல வாயை திறந்து அத சொன்னார். என்ன சொன்னா? நான் சுகமாவேன் என்று சொன்னார். சொல்லி அப்புறம் நினைவுகளை மாற்றுகிறார். நினைவுகளை மாற்றி தைரியமா தடைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட பெண்கள் பப்ளிக்ல அரசக்கூடாது, வரக்கூடாது. ஆனா விசுவாசம் வந்துச்சு பாருங்க, தைரியமா தடைகளை மேற்கொண்டு சொன்னா தொட்டால் சுகமாவேன், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் பல முறை சொல்றார். அந்த நினைவுகள்லாம் தடைகள், பலமான தடைகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு கடைசியில இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் பாருங்க, வல்லமை புறப்பட்டுச்சு. சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது, சரீரத்தின் பலவீனங்கள் மாற ஆரம்பித்தது, அவருடைய சரீரத்தின் ஊரல் நின்று போய்விட்டது. வேதம் சொல்கிறது சுகமானார், அவள் சுகமானார். ஆண்டவர் அம்மா இந்த விசுவாசத்தை அப்ரிசியேட் பண்றார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்கிற மாதிரி இருக்கிறதா? பிரச்சனைகள் அப்படியே உங்கள் சிந்தனைகளை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். நீங்கள் தைரியமா இருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது,
மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் நிச்சயமாகும் என்று உங்களுடைய பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். தைரியமா பேசுங்க. நீங்க பேச 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 நிச்சயமாய் நினைவுகளே மாற்றம், விசுவாசத்திலே மாற்றம், சூழ்நிலைகளே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நிச்சயமா அதான் ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது என்ன? சூழ்நிலைகளை ஜெபிப்பதில்லை ஜெபம். சூழ்நிலைகளுக்கு எதிரான ஒரு வார்த்தையை சொல்வதுதான் ஜெபம். ஒருத்தர் வியாதியா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லி ஜெபிக்க போறீங்க? இயேசுவின் நாமத்தினால வியாதி சுகமாகட்டும் தான் சொல்றோம். அதுக்கு பேர் தான் ஆளுகை, அதுக்கு பேர் தான் கீழ்ப்படுத்துதல், அதுக்கு பேர் தான் தேவர் என்று அர்த்தம். தேவரெல்லாம் என்ன? அந்த அதிகாரத்தை கத்தை சபை கொடுத்துருக்காரு. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. அப்ப நீங்க எதை கட்டினீங்களோ அது கட்டப்படும். நீங்க எதுக்கு யாருக்காக ஜெபிக்கணும், ஜெபம் கேட்கப்படும். சும்மா ஜெபிச்சுக்கணும் ரெண்டு வார்த்தை சொல்லி போன்றதுல ஜெபம். ஜெபம் என்பது சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை உடையது. அநேகர் நினைக்கிறாங்க ஜெபிச்சு வைப்போம், ஆண்டவர் பார்த்து சுகத்தை கொடுக்கட்டும். இல்லைங்க, என் நாமத்தினால வியாதி சுமை கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமானாலும் சுஸ்தமாவார்கள். என்ன சொன்னாரு? சுஸ்தமாவார்கள். கை வச்ச சுகமாகும். நான் நம்புறேன். இந்த கால வேலை கத்திரி அவர் இவங்களோட பேசிட்டு இருக்கிறார். தைரியமா இருக்கு, பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. உள்ளே கர்த்தருடைய வார்த்தை உள்ள வரட்டும், எண்ணங்களில் மாற்றம் வரட்டும், வாயின் வார்த்தையில மாற்றம் வரட்டும். நிச்சயமா உங்க சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும், உங்க போராட்டத்தை மேற்கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கணுமே. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா உங்க பிரச்சனை எல்லாம் மேற்கொண்டு ஒரு ராஜாவை போல, ஒரு அதிகாரியை போல தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்க முடியும், நம்ம ஜெபிக்க போகிறோம், கண்ணில் முடியும். இப்போ இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு இதில் வளர்படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். மனதை தரமாண்டவரும் ஜெபிக்க போகிறோம். தயவுசெய்து நம்ம யாவது கண்ணிலே முடியும். கண்களை மூடும். நம்முடைய நினைவுகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய விசுவாசம், இந்த மூன்று தான் சூழ்நிலையை மாற்றக்கூடியது. அப்போ தேவன் நம்மை தேவர்களாக வைத்திருக்கிறார் என்றால் இந்த மூன்றிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் தேவன் வசனத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ வசனத்தை சொல்லி நினைவுகளையும் வார்த்தைகளையும் விசுவாசத்தையும் நாம் மாற்ற வேண்டும். நினைவுகளை புதிதாக்க வேண்டும், மனம் புதிதாக வேண்டும். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இன்றைக்கு கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறீர்கள். சபையை கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறீர்கள், விசுவாசிகளை கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷன் என்று அறிக்கை செய்கிறோம். ஆளுகை செய்யக்கூடிய சாயலை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியை எங்களுக்குள் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய நினைவுகளை உங்களுடைய வார்த்தையினாலே, எங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வார்த்தையினாலே பெருகட்டும். எங்களுடைய நினைவுகள் உங்களுடைய வார்த்தையினால் மாற்றப்படட்டும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தையினாலே மாற்றப்படுவதாக. இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தைப்படியே நினைவுகளும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை மாற்றப்படட்டும். தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்கவும் இதிலே வளரவும் கத்திருக்கிற வச்சுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியுடைய கையில் கரத்திலே எங்களை ஒப்புவிக்கும். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சூழ்நிலைகளை மேற்கொண்டு உங்கள் நாமத்தை வெளிப்படுத்த மகிமைப்படுத்த கத்திருக்கிற வச்சுக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வகாரங்களையும் கரங்களை உயர்த்துவோம். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
God bless you all.